ஹே எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வேற லெவல் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன படம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இன்டர்ஸ்டெல்லார். இன்டர்ஸ்டெல்லார் நார்மலாக பார்க்குறது வேற, ஐமேக்ஸில் பார்க்குறது வேற. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்த்துடலாம். இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு சிம்பிள் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி வித் எமோஷனல் கனெக்ட் தான். என்னன்னா, ஒரு உலகமே அழிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் சில குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் மட்டும் விண்வெளிக்கு போய் மனிதர்கள் வாழக்கூடிய இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில குரூப் போகிறாங்க. அவங்க என்ன ஆனாங்க, அவங்க விட்டுட்டு போன குழந்தைகள் என்னாங்க, அந்த சின்ன சின்ன எமோஷனல் கனெக்டும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனும் கலந்த ஒரு மூவி தான் இது. என்னடா நார்மலாக இருக்குதுன்னு நினச்சிருக்கீங்க, ஆனால் அப்படி இல்லை, இந்த கதையே வேற. சரி, இப்போ ஏன் இந்த வீடியோ எத்தனையோ வருஷம் ஆச்சு ரிலீஸ் பண்ணி, ஏன் இந்த வீடியோ தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் இந்த வீடியோனா, February 7th இந்தியா முழுக்க இன்டர்ஸ்டெல்லார் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக புஷ்பா 2 வந்தனால முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது ரிலீஸ் ஆகாமல் February 7th இந்தியன் ஆடியன்ஸுக்கு வேண்டிய ரீரிலீஸ் ஆகுது. எல்லாருமே ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் கேட்கலாம், ஏன் ஐமேக்ஸ் நார்மல் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம், ஏன் ஐமேக்ஸ் பார்க்கலாம்? அதுக்கான எக்ஸ்பிளேஷன் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் பெருசாக இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதனால மட்டுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துட முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் இன்டர்ஸ்டெல்லார் ப்ளஸ் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் கொடுக்க முடியும், அந்த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்க முடியும். அதனால தான் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஐமேக்ஸில் போய் பார்க்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த மூவி பார்க்கும்போது ஒரு ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஒரு ராக்கெட் போச்சுன்னா அந்த ராக்கெட்டோட அந்த சவுண்ட் எஃபெக்ட், அந்த அதிர்ற சவுண்டு, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதை நீங்கள் நார்மல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எஃபெக்ட்டும் நான் அந்த விஷுவல்ஸும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் சினிமா மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற சவுண்டு, அதுக்கேற்ற விஷுவல்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஏன்னா இந்த இன்டர்ஸ்டெல்லார் மூவி ஐமேக்ஸ் கேமராவில் பாதி படம் எடுக்கப்பட்டது. அதனால உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷுவலாகவே சூப்பராகவே இருக்கும். அதுவும் அந்த வார்ம் ஹோல் கிட்ட அந்த ராக்கெட் போகும்போது, நான் டிவியில் பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்துச்சு. ஐமேக்ஸில் இன்னும் ஒரு லெவல் வேற மாதிரி இருக்க போகுது. அண்ட் முக்கியமாக இன்டர்ஸ்டெல்லரோட டைரக்டர், இவரை பற்றி நான்லாம் பேசணுமானா அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய டைரக்டர் அவர், கிறிஸ்டோபர் நோலன். அவருடைய படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு போதும் ஆயிடும். அந்த மாதிரி டைரக்டர், கொஞ்சம் மூளை வேணும்னு சொல்லுவாங்களே படம் பார்க்குறதுக்கு, கிட்டத்தட்ட தான். எனக்குலாம் இவர் இன்டர்ஸ்டெல்லார் நான் 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கும்போதே புரியாமல் யூடியூப்பில் போயிட்டு, அப்போது நான் பார்க்கும்போது சொல்கிறேன், யூடியூப்பில் போயிட்டு அதுக்கான எக்ஸ்பிளைன் பார்த்தா எனக்கு இன்டர்ஸ்டெல்லாரே புரிஞ்சுது. ஆனால் புரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிக்காமல் பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இப்போது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. இப்போவும் அதுக்கான ஹைப் இருக்குன்னா அதோட விஷுவல் எஃபெக்டும், அதோட ஸ்க்ரீன் பிளேவும், அதோட மேக்கிங்கும் தான் காரணம். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் கிறிஸ்டோபர் நோலன். அவரோட ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், அவரோட ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், வேற மாதிரி இருக்கும். அது முக்கியமாக இந்த இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் பயங்கரமாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மூவியை பார்த்துட்டு ஐமேக்ஸில் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸோட தான் வெளியே வருவீங்க. உங்கள் லைஃப் டைமில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால தான் நான் மெயினாக இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஐமேக்ஸில் பாருங்க நான் சொல்கிறேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஐமேக்ஸ் போகிறேன். ஆனாலும் நான் பார்த்த விஷுவல்ஸு அண்ட் மற்றவங்க பேசின இதை வச்சு தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். அண்ட் நானும் பார்த்துருக்கேன் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனிங்கை வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நான் பார்த்துருக்கேன். நம்ம கோயம்புத்தூரில் ஐமேக்ஸ் இருக்கிறனால நான் பார்த்துருக்கேன். அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.